நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோபுவுக்கு இந்த 3 அதிகாரங்களிலும் எலிகு கொடுக்கதான பதில்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல்கள் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாய் இருக்கிறதென்றும் சொன்னாரே. யோபை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்து அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடு திரிகிறவன் யார் என்று சொல்லி எலிகு கேட்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரிகட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறவர். ஒருவேளை யோபு அதிகமாக தம் வார்த்தைகளினால் தன்னை பற்றி அதிகமாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி எலிகு நினைத்து இந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்லுகிறார். மகிமை உண்டாவதாக. மனுஷனுடைய செய்கைகள் பொல்லாப்ப இருக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி எலிகு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை உண்டு. இங்கே யோபுவை சோதிப்பது சாத்தான். அதை யோபுவோ அவனுடைய சிநேகிதரோ அறியவில்லை. எதற்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயம் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார் என்றும் அக்கிரமக்காரர் சொன்ன ஒரு மறு உத்தரவுக்கும்படி யோபு முற்றும்படியே சோதிக்கப்பட வேண்டியதே நபைச்சை என்று சொல்லி எலிகு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 35வது அதிகாரத்திலும் எலிகு தொடர்ந்து பேசுகிறார். உமக்கும் உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதர்களுக்கும் பிரதித்திரமாக சொல்லுகிறேன், நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிறோம் உயரமாயிருக்கிற மாகாய மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீ நீதிமானாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் என்று சொல்லி அங்கே யோபுவுக்கு பிரதியுத்தரமாக இந்த எலிகு சொல்கிறதான காரியங்கள். அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் செய்கிறதான கிருபையின் காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம்பாட அருள் செய்கிறவருமாய் என் சிருஷ்டி கர்த்தராகி தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடார், சர்வவல்லவர் அதை கவனியார் என்று சொல்லி யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்று சொல்லி எலிகு குற்றம் சாட்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். 36வது அதிகாரத்தில் தொடர்ந்து எலிகு பேசுகிறார். நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே எலிகு தொடர்ந்து அந்த காரியங்களெல்லாம் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும், உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி யோபுவை கடிந்து கொள்கிற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீ மகிமைப்படுத்த நினையும். எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷனுக்கு வெளிப்படுகிறது.
தேவன் மகத்துவமுள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கத்தை ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி அங்கே யோபுவுக்கு எலிஹு பதில் கொடுக்கிறதான காரியம். அதே வேளையிலே விஞ்ஞான அறிவும் அங்கே வெளிப்படுகிறது. அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, இந்த மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது, மேகங்கள் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமரர்களையும் அறிய முடியுமோ என்று சொல்லி அங்கே மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அதை இன்னதை அடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். அந்த நாட்களிலேயே இந்த மலையை குறித்ததான அறிவு அந்த நாட்களில் அங்கே இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை நிதானித்து அறிய வேண்டும். ஆனால் எலிஹு நிதானித்து பேசினதாக தெரியவில்லை. யோபு அதிகமாக பேசினார் என்று சொல்லி அலப்புகிறார் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார் என்று சொல்லி எலிஹு நினைத்து இந்த காரியங்களை சொல்கிறதை குறித்து. ஆனால் யோபுவோ தனது வேதனை நிமித்தமாய், தான் படுகிறதான துன்பத்தின் நிமித்தமாய், தான் கடந்து செல்கிறதான உபத்திரவத்தின் பாதை நிமித்தமாய் அவருடைய வார்த்தைகள் அப்படியாய் வெளிப்படுகிறது. நமது வாழ்க்கையிலும் நமது வார்த்தைகளை குறித்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, மற்றவர்களை நிதானமாக நாம் அறியும் பொருட்டு மற்றவர்கள் நம் வார்த்தைகள் நிதானமாய் பேசுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டு. தேவன் கடைசியில் இந்த சிநேகிதர்கள் எல்லாம் கடிந்து கொள்கிற காரியத்தை குறித்தும் நாம் காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. வேதனைகள் இருந்தாலும் பல காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தராய் கிறிஸ்துவானவர் சிலுவையை சகித்து அவர் தாமே பரலோகத்திலே இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். தேவனுடைய சமூகத்திலே இந்த சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.